மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். பூரண அழகுள்ளவரே, பூவிலெந்தன் வாழ்க்கையர் எப்போதும் வேறே வேண்டாம் எந்த நண்பரேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். எருசலேம் குமாரிகள் எந்தனை வளைந்தோராய், என்னை உந்தன் அன்பை விட்டு மாற்ற முயன்றார். பூரண அழகுள்ளவரே, பூவிலெந்தன் வாழ்க்கை அதில் நீரே போ வேறே வேண்டாம் எந்த நண்பரேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். நீர்மேல் மோதும் குமுளி போல் மின்னும் ஜட மோகமே, இன்னும் என்மேல் வந்து மோதி அடித்தார். நீர்மேல் மோதும் குமுளி போல் மின்னும் ஜட மோகமே, இன்னும் என்மேல் வந்து மோதி அடித்தான். பூரண அழகுள்ளவரே, பூவிலெந்தன் வாழ்க்கை அதில் நீரே போதும் வேண்டாம் எந்த நண்பரேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அதிகாலை வேளையிலும் உங்களை இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். காலைதோறும் அவருடைய கிருபைகள் புதியவைகள். அவர் நம்மை தமது புது கிருபையினால் நிறைத்து பலப்படுத்தி பாதுகாத்து வழிநடத்த வல்லவராயிருக்கிறார். நாம் கடந்த நாளில் சிந்தித்தது போல, அவர்கள் இச்சித்ததை தேவன் அவர்களுக்கு கொடுத்தார். அவர்கள் பிரயாணம் தடைபடக்கூடாது என்பதில் தேவன் கவனமாக இருந்தார் என்பதை நான் உங்களுக்கு சொன்னேன். ஆனாலும் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, மறுபடியும் அவர்கள் இச்சித்தது நிமித்தம் இச்சை அவர்களை கவ்விக்கொண்டது. வேதத்தில் நாம் வாசிக்கும்போது அவர்கள் ஒருவரோடொருவர் மாமிச இச்சையில் விழுந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே தேவன் அவர்களின் மேல் பிரியமாயிருக்க முடியவில்லை. வாக்குத்தத்தத்தை, தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து பிரயாணப்பட்டவர்கள் இச்சித்ததினால தேவனுடைய வாக்குத்தத்தத்தை பெற முடியாமல் போனது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த கால வேளையில் நம்மில் அநேகர் பலவிதமான இச்சைகளின, மாமிச சிந்தைகளின வீணராய் போய் கொண்டிருக்கிறோம். இந்த காலகட்டத்தில் கேட்டால் இதுவும் ஒரு ஃபேஷன் என்று சொல்லிக் கொள்ளுகிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பரிசுத்தத்தின் மேலே தேவன் பயபக்திக்குரியவராக இருக்கிறார். இஸ்ரவேலர்கள் பிரயாணப்பட்டார்கள், புறப்பட்டார்கள். ஆனாலும் கூட பரிசுத்தத்தை பயபக்தியோடு காத்து கொள்ள முடியாதவர்களாய் மாமிச இச்சைகளில் விழுந்து போனார்கள். அநேகர் பாதியிலே மடிந்து போனார்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, ஆவியினாலே மாம்சத்தின் கிரியைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். ஆவிக்குரிய ஆரம்பம் மாம்சத்தில் முடிவதை தேவன் பிரியப்படுகிறவர் அல்ல. ஆகவே நாம் ஆவிக்குரியவர்களாக நடந்து ஆவிக்குரிய பயணத்தை தொடர்ந்து ஆவியின் சிந்தையை பரிபூரணப்படுத்துகிறவர்களாய் காணப்படுவோம். தேவன் நமக்கு அதற்கேற்ற பலனை தந்து நம்மை நடத்துவாராக. ஜெபம் செய்வோம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, பரிசுத்தமுள்ள பிதாவே, இஸ்ரவேலர்கள் மாம்சத்தை இச்சித்தார்கள். அவர்கள் மாமிச இச்சையில் விழுந்து போனார்கள். இச்சிக்கப்படத்தக்க நல்ல தேசத்தை அவர்கள் இழந்து பாதியில் மடிந்து போனார்கள் அநேகர். நாங்கள் அப்படி காணப்படாதபடி துவங்கின ஓட்டத்தை பொறுமையோடு ஓடி முடிக்க, பரம கானானை நாங்கள் வந்தடைய தேவன் எங்களுக்கு ஆவியின் பலத்தை தந்து, ஆண்டவரே, பரம போஜனம் மன்னா எங்களை பலப்படுத்தி பரலோகம் வரை நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். உடைய கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்குறோம். அந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பலப்படுத்தி, திடப்படுத்தி, ஸ்திரப்படுத்தி நடத்துவீராக. வழியிலே நாங்கள் ஆண்டவரை துவண்டு போகாதபடி, மடிந்து போகாதபடி, உலக இச்சைகளில் ஆண்டவரை சிற்றின்பங்களில் பொருளாசைகளில் விழுந்து போகாதபடி எங்களை காத்துக்கொள்ளும். அந்த நிலைமையில் இருந்தால் எங்களை மறுபடியும் தூக்கிவிடும். காத்து வழிநடத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.
மெய்யாகவே கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டார், ஜெபத்தின் சத்தத்துக்கு செவி கொடுத்தார். நம்முடைய ஜெபத்தை தள்ளாமலும் தம்முடைய கிருபை நம்மை விட்டு விலக்காமலும் இருக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வார்த்தைகள் நிச்சயமாய் நம்மை உருவ குத்துகிறதாய் காணப்படலாம். ஆனாலும் கூட நிச்சயமாய் நம்முடைய வாழ்வில் ஒரு மாற்றத்தை தேவன் எதிர்பார்க்கிறார் என்பதை சுட்டி காட்டுகின்றது. இந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவோம். மற்றவர்களுக்கும் இதை அனுப்பி கொடுத்து அவர்களும் கேட்டு பயனடையும்படி உதவி செய்யுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இயேசுவின் நாமத்தினாலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள். காட் பிளஸ் யூ.